வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு சப்ளை செயின ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி, அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து, அதுல இருக்கிற பிரச்சனைகள கண்டுபிடிச்சு, அதை எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒரு கடைக்கு போறோம், அங்க ஒரு பொருள் இல்லாம இருக்கலாம். இல்லனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஒரு பொருள் லேட்டா வரலாம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நாம அந்த பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கான பதில் பெரும்பாலும் இந்த சப்ளை செயின்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு மூலப்பொருள்ல ஆரம்பிச்சு பல நாடுகள், பல கம்பெனிகள்னு ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம்தான் ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்து சேருது. இந்த நீண்ட சங்கிலில ஒரு சின்ன கண்ணி அறுந்துட்டா கூட அதோட பாதிப்பு நம்ம எல்லாரையும் வந்து சேரும். ஆனா கவலைப்படாதீங்க, இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ண ஒரு சிம்பிளான வழி இருக்கு. இன்னைக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமா எந்த ஒரு சப்ளை செயினையும் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எப்படி புரிஞ்சிக்கிறது, அனலைஸ் பண்றது, அதுல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க மொத ஸ்டெப்குள்ள போலாம். எந்த ஒரு அனாலிசிஸையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இதை பண்றோம், நம்மளோட எல்லை எது வரைக்கும்னு ரொம்ப தெளிவா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நாம நம்ம கிட்டே சில கேள்விகளை கேட்டுக்கணும். நம்ம நோக்கம் என்ன? செலவை குறைக்கணுமா இல்ல வேகமா வேலை செய்யணுமா? நாம எந்த பொருளை பத்தி பேசுறோம்? இத சப்ளை செயின் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுது? பாருங்க, ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட் கிட்ட அறிகுறிகளை கேட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இந்த கேள்விகளும். நம்ம முழு அனாலிசிஸ்க்கும் இதுதான் வழிகாட்டும். ஓகே, இப்ப நம்ம நோக்கம் என்னன்னு தெளிவாயிடுச்சு. அடுத்ததா, ஒரு பொருள் தன்னோட பயணத்தை எப்படி தொடங்குது, எங்கெல்லாம் போகுதுன்னு ஒரு மேப் மாதிரி போட்டு பார்க்கலாம். பொதுவா ஒரு பொருளோட பயணத்துல 5 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல மூலப்பொருட்களை வாங்குறது, அப்புறம் அதை வச்சு பொருளை உற்பத்தி பண்றது, அப்புறம் அதை குடோன்ல ஸ்டோர் பண்றது, அங்கிருந்து மத்த இடங்களுக்கு அனுப்புறது, கடைசியா நம்ம மாதிரி கஸ்டமர்ஸ் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறது. இதுதான் நம்ம சப்ளை செயின் மேப்போட அஸ்திவாரம். இப்போ இந்த மேப்ல கொஞ்சம் டீடைல் சேர்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளோட பார்ட்னர்ஸ் யாரு, இந்த வேலைகள் எல்லாம் எங்க நடக்குது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக எவ்வளவு நாள் ஆகுது, இதையெல்லாம் நாம குறிச்சு வச்சுக்கணும். இதிலிருந்து தான் நமக்கு தேவையான முக்கியமான டேட்டா கிடைக்கும். சூப்பர். இப்ப நம்ம மேப் ரெடி. அடுத்தது என்ன? அதோட ஹெல்த்தை செக் பண்ணணும். அதுக்கு நாம கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கேபிஐஸை யூஸ் பண்ண போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம சப்ளை செயினுக்கு பண்ற ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி. உதாரணத்துக்கு, சரியான நேரத்துல டெலிவரி பண்றோமான்னு பார்க்கறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக். ஏன்னா இது கஸ்டமர் திருப்தியை மட்டும் சொல்லாது, நம்ம கம்பெனியோட நம்பகத்தன்மையும் நம்ம பிராண்ட் வேல்யூயும் நேரடியா காட்டுது. இந்த சார்ட்டை பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுது. நாம இப்போ எங்க இருக்கோம், நாம டார்கெட் என்ன, இது ரெண்டுக்கும் நடுல எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு இது பட்டவர்த்தனமா காட்டுது. இந்த வித்தியாசத்தை, அதாவது வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் முன்னேற்றத்துக்கான முதல் படி. ஆனா ஆன் டைம் டெலிவரி மட்டும் பார்த்தா போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு முழுமையான ஹெல்த் செக்கப்க்கு ஆர்டர்களை எவ்ளோ கரெக்டா அனுப்புறோம், ஒரு ஆர்டரை டெலிவர் பண்ண சராசரியா எவ்ளோ நாள் ஆகுது, நம்ம ஸ்டாக் எவ்ளோ வேகமா விற்பனை ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்ளோ செலவு பண்றோம்னு இன்னும் பல விஷயங்களை நாம பார்க்கணும். இந்த எல்லா டேட்டாவையும் வச்சுட்டு அடுத்ததா நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, பிரச்சனைகள் சரியா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதாவது சங்கிலியோட வீக்கான லிங்க் எதுன்னு தேடணும். பொதுவா சில இடங்கள்ல தான் பிரச்சனைகள் வரும். ஃபேக்டரியில வேலை மெதுவா நடக்கிறது, நம்ம சப்ளையர்ஸ் லேட்டா சாமான் அனுப்புறது, இல்லனா டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை. இதெல்லாம் தான் மொத்த சிஸ்டத்தையும் ஸ்லோ பண்ணி செலவு அதிகமாக்கி கடைசியில கஸ்டமர்ஸை டென்ஷன் ஆக்குது. இந்த தினசரி பிரச்சனைகளை தாண்டி நாம பெரிய ரிஸ்கையும் யோசிக்கணும். மூலப்பொருள் கிடைக்காம போறது, அரசியல் மாற்றங்கள், இல்லனா திடீர்னு வர்ற இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் மொத்த சப்ளை செயினையுமே முடக்கி போட வாய்ப்பிருக்கு. ஓகே, இப்ப நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்க இன்னும் ஸ்ட்ராங்கான, திறமையான ஒரு சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு வலிமையான சங்கிலியை உருவாக்க நாம நம்ம அணுகுமுறையை மாத்திக்கணும். முன்னாடி மாதிரி ஒரே ஒரு சப்ளையரை நம்பி இருக்காம பல சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். பேப்பர்ல கணக்கு எழுதுறதுக்கு பதிலா டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். இப்படி செஞ்சாதான் ஒரு பலவீனமான சங்கிலியில இருந்து எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையான சங்கிலிக்கு நம்மால மாற முடியும். கடைசியா, நம்மளோட முழு அனாலிசிஸும் ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்ம சப்ளை செயினோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரலாம்? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வழியை காட்டும். சரி,
இப்போ இந்த வழிமுறைகள் எல்லாம் வச்சு நீங்க இத பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த டிவைஸ் உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட பயணத்தை செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்.